விடாமுயற்சி படத்துடைய டே 4 பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் தான் நம்ம சென்னை டு வேர்ல்டு வைடு வரைக்கும் பார்க்க போறோம். முதல்ல நம்ம சென்னையை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு படம் ரிலீஸ் ஆகி 4வது நாள் சண்டே வசூலா 1,37,00,000 கலெக்ட் பண்ணிருக்கு. நம்ம தலை ஏகே நடிச்சிருக்க விடாமுயற்சி படம். இந்த படத்தை ரெட் ஜெயின்ட் ரிலீஸ் பண்ணிருக்கிறனால கிட்டத்தட்ட சென்னையில் இருக்க மோஸ்ட் ஆஃப் தியேட்டர்ல இந்த படம் ஓடிட்டு தான் இருக்கு. இன்னைக்கு இந்த படம் தியேட்டர்கள் ஷோலாம் கம்மியானதுக்கு நிறைய தியேட்டர்களை குறைச்சு வேற படங்களுக்கு கொடுத்துடணும். ஆனா வேற எந்த படமும் பெருசா ஓடிட்டு இப்ப ஆல்ரெடி ஓடிட்டு இருந்த நிறைய பழைய படங்கள்லாம் தியேட்டர் விட்டே தூக்கிட்டாங்க. எல்லாம் நாளைக்கு வருதா இல்லையான்னு பார்ப்போம். ஆனா இப்போதைக்கு சென்னையை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் அப்படிதான். கிட்டத்தட்ட பல மால்ல பல ஸ்கிரீன்ஸ்ல பல காம்ப்ளெக்ஸ்ல பல தியேட்டர்கள்ல நம்ம விடாமுயற்சி படம் தான் ஓடிட்டு இருக்கு. அதுல ஃபில்லிங்ன்றது ஹவுஸ்ஃபுல்லும் ஆகிட்டு இருக்கு, ஃபாஸ்ட் ஃபில்லிங்கும் நடந்துட்டு இருக்கு, சில தியேட்டர் சுமாராகவும் போகுது. இதுல என்ன ஒரு பெரிய விஷயம்னா, ஒரு பெரிய ஹீரோட படம் ரிலீஸ் ஆகி ஒரு ஃபர்ஸ்ட் வீக்கெண்ட் சண்டேல இந்த ஒரு பாக்ஸ் ஆஃபீஸ் இந்த ஒரு ஃபில்லிங்ன்றது கம்மிங்க, கண்டிப்பா கம்மி. இத்தனைக்கு படம்ன்றது பாத்தீங்கன்னா ரேட்டிங் பெருசா குறையில. அப்படி இருக்கும்போது இந்த வசூல்லாம் 100% கம்மி தான் சொல்லுவேன். இதுக்கு ஒரே விஷயம், நம்ம ஹீரோ மேல இருந்த கிரேஸ் ஆடியன்ஸ் கிட்ட போய்கிட்டே இருக்குன்றது தான். இதை நான் நெகட்டிவ் பேசணுன்றதுக்கோசம் நான் பேசவே இல்லை. இதை அஜித் ரசிகர்கள் ஆகட்டும் அஜித்தும் ஆகட்டும் மைண்ட் பண்ணியே ஆகணும். ஏன்னா பட நடிகை வந்துட்டா நம்ம ஹீரோவாயிட்டோம். ஸோ நம்ம வந்து நிறைய விஷயங்கள் பண்ணி தியேட்டர்களுக்கு ஆடியன்ஸ் வர வைக்கிறது நம்ம வேலை. அடுத்ததா தமிழ்நாட்டில் 15,45,00,000 கலெக்ட் பண்ணிருக்கு விடாமுயற்சி படம் ரிலீஸ் ஆன இந்த 4வது நாள்ல. இன்னைக்கு சண்டே அதுவும் இந்த வசூல்றதுலாம் ரொம்ப கம்மி தாங்க சொல்லி ஆகணும். இந்த 15 கோடின்றது கிட்டத்தட்ட ஒரு 17 கோடிக்குள்ள மேக்ஸிமம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கும். அவ்வளவுதான் போகுது. அஜித் ஒரு டைம்ல இருந்த இருப்பெல்லாம் எங்கேயோ இருந்தது. அது துணிவுல கூட நல்லா இருக்குன்னு ஃபீல் பண்ணோம். பட் இப்ப சோலோ ரிலீஸ்ல தான் தெரியுது அஜித்துடைய 2020க்கு மேல அவரோட படங்கள் எதுவுமே அவருக்கான பர்ஃபார்மன்ஸ் தியேட்டரிக்கல்ல பெருசா எடுக்க மாட்டேங்குதுன்றது அவருக்கு காம்படிட்டரா இருக்க மத்த ஹீரோக்களை கம்பேர் பண்ணும்போது இல்ல எனக்கு பெரிய வருத்தங்க. ஏன்னா நம்ம தமிழ் சினிமால ஒரு மிகப்பெரிய ஹீரோவா இருந்தவர் அவரோட இமேஜ் அப்படியே மார்க்கெட்டை ரொம்ப கீழே இறங்கி இருக்காரு. இது கன்ஃபார்ம்டா படத்தினால இறங்குற மார்க்கெட் கிடையாது, அவரோட இமேஜ்னாலேயே இறங்கி இருக்கு ஆடியன்ஸ் கிட்ட. ஏன்னா வலிமை படத்துக்கு உங்களுக்கு நிறைய விஷயங்கள் குறைஞ்சிருந்தா அது படத்து மேல நிறைய வச்சாங்க. விடாமுயற்சியில அவ்வளவு கிடையாதுன்னு தான் சொல்லுவேன். ஆனா குறைஞ்சிருக்குன்னா இங்க ஹீரோ இமேஜுக்கு தான் பிரச்சனை வந்திருக்கு. இது கண்டிப்பா குட் பேட் அக்லில மாறும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு ஹீரோவோட படம் சுமாரா இருந்தாலும் அந்த ஹீரோ கோசம் கொஞ்சம் பேரை தூக்கி நிப்பாட்டும் அந்த படம். அந்த மாதிரியான விஷயம் இங்க விடாமுயற்சியில் நடக்கல. அதுக்கு அஜித் அவரோட ஒர்க் அவுட்டை கரெக்டா பண்ணாம இருந்துகிட்டு இருக்காரு. ஆனா குட் பேட் அக்லி படமா வந்து பெருசா வரும்ன்ற மாதிரி தான் எதிர்பார்க்கிறோம். ஸோ என்னையுமே படம் தாங்க. அந்த படத்துக்கு வேற 123 கோடி சம்பளம் அப்படிலாம் பேசிட்டு இருக்காங்க. இந்த படத்தோட பாக்ஸ் ஆஃபீஸ் எல்லாம் பார்த்தாக்கா அவ்வளவு தருவாங்களா? ஏன்னா கிராஸே அவ்வளவு வருமா இல்லையான்றது தெரியல இந்த ஓவரால் ரன்ல. ஒட்டு மொத்தமா தியேட்டரிக்கல்ல வர அத்தனை கலெக்ஷனும் தூக்கி ஒரு ஹீரோக்கு சம்பளமா தருவாங்களா? சரி ஓடி முடிவிட்டு விடாமுயற்சி அதுக்கப்புறம் பார்க்கலாம். அடுத்ததா ஆந்திரா தெலுங்கானா இந்த ரெண்டு ஸ்டேட்டுக்குமே சேர்த்து 83 லட்சம் ரூபாய் தான் கலெக்ட் பண்ணுது. இல்ல நேத்து நம்ம ஆந்திரா தெலுங்கானால சொன்ன வசூல் கூட வரல, இங்க கம்மியா தான் வந்திருக்கு. சோ இந்த சண்டேல வந்து இந்த வசூல் கண்டிப்பா வரும் தான் எதிர்பார்க்கப்படுது. அடுத்ததா கேரளால 94 லட்சம் ரூபாய் கலெக்ட் பண்ணிருக்கு நம்ம விடாமுயற்சி படம் இந்த 4வது நாள்ல. படம் கேரளால கொஞ்சம் பிக்கப் ஆயிருக்கு. நேத்தே கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா தான் போயிருக்காங்க பாக்ஸ் ஆஃபீஸ். ஏன்னா வீக்கெண்ட் அப்படின்றதுனால வந்து போயிட்டு இருக்கா இல்ல படம் பர்ஃபார்மன்ஸ் ஆயிட்டு இருக்கான்றதெல்லாம் நம்ம ஃபியூச்சர்ல பார்ப்போம். அடுத்ததா கர்நாடகால 1,79 லட்சம் ரூபாய் கலெக்ட் பண்ணிருக்கு படம் ரிலீஸ் ஆன 4வது நாள் சண்டே அன்னைக்கு. அடுத்ததா நார்த் இந்தியால 51 லட்சம் ரூபாய் கலெக்ட் பண்ணிருக்கு நம்ம விடாமுயற்சி படம் 4வது நாள் சண்டேல. இது மாதிரி கிட்ட பாக்ஸ் ஆஃபீஸ் சொல்லிட்டு போலாம், லட்சம் அடிக்குது அவ்வளவு தான் பார்ப்பேன். பட் என்ன பண்றது, மனசு கேட்க மாட்டேங்குது. ஒரு மிகப்பெரிய உச்சத்துல இருந்த ஒரு ஹீரோவோட மார்க்கெட்ன்றது தமிழ் சினிமாவோட ஒரு இழப்பா அமைஞ்சு போச்சு. தமிழ் சினிமால எவ்வளவோ இழப்பு இருந்தாலும் அஜித் மாதிரி ஒரு உச்ச நாயகன் நீங்க பாலையா பார்த்திருப்பீங்க, வெங்கடேஷ், இன்னும் எவ்வளோ ஹீரோக்களும் வந்து அதர் ஸ்டேட்ல ஏன் இப்ப மலையாளத்துல கூட எடுத்துங்களேன். நம்ம பாக்ஸ் ஆஃபீஸ் ஸ்டார் சொல்லிட்டு அங்க நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க. துல்கருக்கு ஒரு சம பாக்ஸ் ஆஃபீஸ் கிடைக்குது. ஸோ அப்பெல்லாம் பார்க்கும்போது சிவா தான் வந்து காப்பாற்றணும் போல இருக்கு தமிழ் சினிமாவை. ஏன்னா இன்னைக்கு 300 கோடி பாக்ஸ் ஆஃபீஸ்லாம் அவர் தான் கொடுத்துட்டு இருக்காரு. தலை 200 கோடியே தாண்ட மாட்டேன் அடம் முடிகிறாரு. என்னையா கமெண்ட்ல யாராச்சும் திட்டுறீங்களா? நான் என்ன ஃபேக்கா பேசுறேன் திட்டுறதுக்குன்னு புரியல. அவர் ஒரு ஹீரோங்க, ஒரு ஹீரோ மார்க்கெட்டை இந்தியா ஃபுல்லா பரப்பணும். ஏன்னா அவருக்கு சமகாலத்துல வந்து அதர் ஸ்டேட்ல அதர் இண்டஸ்ட்ரியிலாம் இருந்த ஹீரோக்களோட மார்க்கெட் ரேஞ்சை இவர் ரேஞ்செல்லாம் வச்சு கம்பேர் பண்ணுவாங்களா? ஸோ அப்பெல்லாம் பார்க்கும்போது இந்த அளவுக்கு ஒரு டிகிரேடுன்றது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு பெரிய மைனஸாக தெரியும் ஒரு ஹீரோவோட இமேஜுக்கு. ஸோ இங்கே ஃபேன்ஸ் என்ன திட்ட வேண்டியது இல்லைங்க, நான் உங்கள் ஹீரோவை பில்டப் பண்ணுறதுக்கான சில விஷயங்கள் தான் இங்கே பேசிட்டு இருக்கேன். அடுத்ததா ஓவரால் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 19,52 லட்சம் ரூபாய் கலெக்ட் பண்ணுது நம்ம தலை நடிச்சிருக்க விடாமுயற்சி படம் இந்த 4வது நாள் வசூலா மட்டும். நெக்ஸ்ட் ஓவர்சீஸ்ல 8,30 லட்சம் ரூபாய் கலெக்ட் பண்ணும் நம்ம விடாமுயற்சி படம் ரிலீஸ் ஆன 4வது நாள் இன்னைக்கு சண்டே அன்னைக்கு. சரி இன்னையோட வீக்கெண்ட் முடியுது நம்ம விடாமுயற்சி படம் ரிலீஸ் ஆகி. ஸோ இந்த வீக்கெண்ட் அதாவது படம் ரிலீஸ் ஆன 4வது நாள் வேர்ல்டு வைடா 27,82 லட்சம் ரூபாய் கலெக்ட் பண்ணுது நம்ம தலையோட விடாமுயற்சி படம். ஆக்சுவலி இந்த படத்துக்கு இன்னி வரைக்கும் பாக்ஸ் ஆஃபீஸ் போஸ்டர் விட்ட மாதிரி தெரியல கம்பெனி சைட்ல இருந்து. எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு மண்டே ஈவினிங்ல வந்து 100 கோடிக்கு மேல ஒரு போஸ்டர் வீக்கெண்ட் கலெக்ஷனா வந்திருக்குன்றதுக்கோசம் விட்ட ஆகணும். அட்லீஸ்ட் அதையாச்சும் விடுறாங்களா லைக்கான்னு பார்ப்போம். சொல்லிக்கிற மாதிரி பெருசா கலெக்ஷன் ஆகல. வேட்டையனுக்கு இதை விட பெஸ்டா போச்சு. அதுக்கே அவங்க பாக்ஸ் ஆஃபீஸ்லாம் போஸ்டர் பெருசா தரல. ஸோ பார்ப்போம் என்ன நடக்குது.